ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி. நம்பிக்கையை கொடுத்துட்டு வீடியோவில் போயிடலாம். எஸ், வெள்ளிக்கிழமை ரெண்டாவது மேட்ச்சு ஜெய்ப்பூருக்கு போயாச்சு நம்ம பிளேயர்லாம். ஸோ தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ். தேவாங்க் நேற்று தான் 12 பாயிண்ட் எடுத்தார் தேவாங்க் பெங்கால் வாரியர்ஸ்க்கு. அப்புறம் தோத்துட்டாங்க அந்த மேட்ச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ் தலைவாஸ் 3 மேட்ச் விளையாடாங்க, 1 வின்னு 2 லாஸு. பெங்கால் வாரியர் 4 மேட்ச் விளையாண்டாங்க, 1 வின்னு 3 லாஸு. நம்மளது மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட. டெல்லி மட்டும் தான் அன்பீட்டன் இப்போது, சிட்டிங் அந்த டாப் 4 அவுட் ஆஃப் 4ன்னு. அண்ட் குஜராத்துக்கு எதிராக தோற்றது தான் பெரிய செட்பேக். யாருமே சான்ஸ் கொடுக்கல குஜராத்துக்கு. அப்போ நம்ம தான் ஜெயிப்போன்னு காலரை விட்டு சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் ஷாதுலு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அந்த மேட்ச்சில் 5 சூப்பர் டேக்கில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அதுவும் சீனியர் பிளேயர் லைக் பவன் அண்ட் அர்ஜுன்லாம் மிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 5 இதில் அங்கேயே போயிடுச்சு மேட்ச்சு. லைன் அவுட் ஆகிறோம், செல்ஃப் அவுட் ஆகிறோம். கடைசியில் குஜராத் ஜாயிண்ட் 37, தமிழ் தலைவர் 28, 9 பாயிண்டில் தோத்துட்டோம். மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம், என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் வரப்போகிற மேட்ச்சுக்கு. போனஸ் எடுத்துருங்கப்பா, முதல்ல போய் போனஸ் எடுத்துங்க. அப்புறமா டச் பாயிண்ட்டை பற்றி யோசிங்க. இந்த ஃபார்முலா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல போய் அவுட் ஆயிடுறது, லாபி அவுட் ஆயிடுறது. போனஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, தீபாவளி வேறு வருது இல்லை, போனஸ் எடுக்கணும்ல, அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் போனஸ் எடுத்துன்னு வந்துடும். அர்ஜுன் அனுப்பிச்சி விடுங்க ஃபஸ்ட்டு. நேராக போனோன்னே எல்லாமே எட்ஜுக்கு போயிடுறாங்க. அவருக்கு போனஸை கொடுத்து அமுச்சு விடுப்பா, 4-5 பேர் மாட்டிக்காதீங்கன்னு எதிர் கோச்செல்லாம் எதிர் கேப்டன் நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக லெஃப்ட் ரைடர் வேணும். நரேந்திரன் நீங்கள் இறக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எத்தனை நாள் தான் இப்படியே அந்த காலத்தில் அது ஞாபகம் இருக்கா, அந்த ஞாபகம் இருக்கா, சீசன் 5, சீசன் 7, 8, 9ன்னா இந்த பையன் நேற்று வந்து தேவாங்க 4 மேட்ச்சில் 4மே சூப்பர் 10, 60 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டாப்புல. ஒரு பையன் அஜித் சவான் ஒரே ரைடில் 6 பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு டக்குன்னு. இங்கேருந்து போன அஜிங்க பாவம் திடீர்னு ஆல்ரவுண்டர் ஆகிட்டார். தேவாங்கெல்லாம் அவுட் பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், எல்லா விதத்துலேருந்து எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம தான் அப்படியே ஒரே டெம்ப்ளேட்டை வச்சுட்டு போயிட்டுருக்கோம். டெம்ப்ளேட்டை மாற்றலைன்னா பிரச்சனை தான். போனஸ் எடுங்க, டச் பாயிண்ட் அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், ஃபார்முலா கரெக்டாக போடுங்க. தேவாங்க ஸ்டாப் பண்ணணும் நீங்கள், இல்லைன்னா கஷ்டம் தான். ஆல்ரெடி 4 மேட்ச்சில் 61 பாயிண்ட் எடுத்துட்டாரு, 4 சூப்பர் 10. ஒவ்வொரு மேட்ச்சு சூப்பர் 10 ஏதிக்கோ சொல்லிட்டு வருவார் பேருக்கு ஸ்கோர்கிட்ட. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயான் அவர் ஒரு 21 பாயிண்ட் ஒரே மேட்ச்சில் எடுத்துட்டாருங்க. பல்தனுக்கு எதிராக, பொன்னேரி பல்தனுக்கு எதிராக. ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் வேறு பொன்னேரி பல்தனுக்கு, உங்களுக்கு தெரியும். ரைட், அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அதனால தான் நிறைய வீடியோ போட முடியுது, இல்லைனா வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. இவ்வளோ வீடியோ போடவும் முடியாது. இவ்வளோக்கும் நிறைய பேர் நிறைய வீடியோ கேட்குறாங்க. எது முடியுமோ நாங்கள் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ரமேஷ் குமார்ன்ற ஒரு 40 ருபீஸும், இர்ஃபான்ற ஒரு 100 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் குமார் அண்ட் இர்ஃபான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 ருபீஸ் தான் மினிமம், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வரிசைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சரி, திருப்பி அந்த ப்ரிவியூவில் போயிடுவோம். ரைட், தமிழ் தலைவாசுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் 29 பாயிண்ட்டு, 3 மேட்ச்சில் 2 சூப்பர் 10 எடுத்தார். பவன் ஷராவத் 22 பாயிண்ட் தான் மொத்தமே 3 மேட்ச்சில் கேப்டன். நரேந்தர் கொண்டால 3 பாயிண்ட் தான், 2 மேட்ச் தான் விளையாண்டார். இட்ஸ் அ ஜோக் ஆக்சுவலி. அண்ட் அவர் வயசுக்குள்ள பையன், அவர் உள்ள யங்ஸ்டர்லாம் தேவாங்க், அயான், அஜித் சவான், ராகேஷ்னு புதுசாக நேற்று ஒரு பையன் வந்திருக்காப்புல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்ரீதர்னு ஒரு பையன் பெங்களூர் புல்ஸில். எனிவே, 4வது ரைடராக இமான்ஷு 4th ரைடர் 1 பாயிண்ட் எடுத்தார் 3 மேட்ச்சில். அப்பப்போ அனுப்புறது தான். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தலைவாசோட 4 ரைடரு பாயிண்ட்டை கூட்டினீங்கன்னா 55 பாயிண்ட் தான் வருது மொத்தமே, 4 ரைடர். வேறு தேவாங் மட்டுமே 61 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு நிற்கிறார். அவர் ஒன்லி சிங்கிள் ஹேண்ட்லி 61 பாயிண்ட். ஸோ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 63 நினைக்கிறேன் தேவாங்கு. அப்புறம் தேவாங்க டீம் பாருங்கள், தேவாங்க 63 பாயிண்ட் வேணுமா. மன்பிரீத் 2வது ரைடர், அவங்களுக்கு 21 பாயிண்ட்டு. விஸ்வாஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மேட்ச் தான் விளையாண்டார், 9 ரைடு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. இந்த 3 பேர் சேர்ந்தாலே 93 பாயிண்ட் வரும். நம்ம 4 டீம் தமிழ் தலைவர் 4 பிளேயர் சேர்த்தாலே 55 தான் வருது. ஸோ ரைடர் யூ ஹேவ் டு புல் அப் யுவர் ஸ்டாக்ஸ். ஏன்னா ஆப்ஷன்லேயே டிஃபெண்டர் எல்லாருமே ரீட்டைன் பண்ணோம். சிஓ சொன்னார் டிஃபெண்டர் ரீட்டைன் பண்ணி நாங்கள் ரைடரில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பெரிய பெரிய ரைடர் எடுத்துருக்கோன்னு. அதுவே ஒரு விதத்தில் பெரிய செட்பேக் ஆகிடுச்சோன்னு தெரியல, யார் ரைடு எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாதுன்னு. ரைடிங் ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணுங்கள். பிகே லெவலில் தான் ரைடர் ப்ராப்ளம் பெருசாக இருந்தது. இப்போ நிறைய ரைடர் இருந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. நிதிஷ், சாகர், ரோனக்கு, அஷிஷ் இவங்களை மட்டும் தான் ரீட்டைன் பண்ணாங்க போன சீசன். சச்சின் தன்வார், CR66, மாசான முத்து இவங்களாம் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்களாம் சரியில்லை போய்டு அப்படின்னு இவங்களை கூப்பிட்டு வந்தோம். பட் ரிசல்ட்டில் எதுவும் பிரதிபலிக்கிற மாதிரி தெரியல. எனிவே, டூ ஏர்லி. நம்பிக்கை இன்னும் வைப்போம். தட்டுறோம் தூக்குறோம் தான். மஸ்ட் வின் கேமு. புது வென்யூ ஜெய்ப்பூரில். ஸோ பார்ப்போம் லக்கு நமக்கு ஃபேவர் பண்ணுதான்னு. லக் ஹஸ் டு ஃபேவர். ஏன்னா இந்த ஜெர்சி புல்லிங்கு அதெல்லாம் வேறு நடுவில் நடக்காமல் இருக்கணும். அப்புறம் ப்ராப்பர் 7 விளையாடுங்க, சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அர்ஜுன் தான் நிறையா ரைடு எடுக்கணும். T20 மேட்சாக விராட் கோலி தான் நிறைய பேட்டிங் எடுக்கணும். அந்த மாதிரி தான் அது. அர்ஜுன் தேஷ்வால், நரேந்திரன் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வாங்க. தேவாங்க ஸ்டாப் பண்ணுங்கள். அண்ட் சாகர் அண்ட் நிதிஷ் கேன் ஹேண்டில் டிஃபென்ஸை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரைடு பாயிண்ட் இருக்கணுமே.
ஒரு 6-3-1 அப்படின்னு வந்தால் டிஃபென்ஸ் என்ன பண்ண முடியும்? பிகே 11 தேவாங்க நமக்கு எதிராக ஒரே மேட்ச்சில் 25 பாயிண்ட் எடுத்தார். அதை மறந்துடாதீங்க குமார. அவர் கூட தான் மேட்ச் இப்போ. அதில் வந்து அவரை நம்ப ஆரம்பித்தார். நம்மளும் பிளேயர் தான் பாருங்க. 25 பாயிண்ட் போன சீசன். எத்தனை பேருக்கு ஞாபகம்? கை தூக்குங்க. எனவே 5 நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வேறு விளையாட போகிறாங்க. நிறைய மீட்டிங், பிளானிங், ட்ரைனிங், டிஸ்கஸிங் எல்லாமே நடந்திருக்க வீடியோலாம் போட்டு பார்க்குறது. இவர் அப்படி பிடிச்சிடுவேன், இவர் அப்படி பிடிச்சிடுவேன், நான் அப்படி போய் போனஸ் எடுப்பேன், இப்படி டூக்கி பண்ணுவேன், இப்படி குதிப்பேன், இப்படி பெல்ட் அடிப்பேன், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ மேட்டில் கொண்டு வந்து காட்டணும். பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட் தமிழெல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன வெறும் இவ்வளோ தானே? இங்கே வருது, நிறைய வருது பேசுறதுக்கு. ஸ்டார்டிங் 7 டிஃபென்ஸை பற்றி வேறு நிறையா பேசணும். ரைடு மட்டும் தானே சொன்னேன். இன்னும் பகீர் தகவல் டிஃபென்ஸை பற்றி எடுத்துன்னு வரேன். ஒரே பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.